டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாமுக்கான புது சிலபஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஓல்டு சிலபஸை கேன்சல் பண்ணிட்டு புது சிலபஸை ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 6:30 மணிக்கெலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம பிரிண்ட் போட்டு பார்த்தாச்சு. பிரிண்ட் போட்டு பார்த்ததில் பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரிங்களா? உண்மையாக சொல்லப்போனால் சிரிப்பாக தாங்க இருக்குது. பெருசாக எதுவும் மாற்றமே இல்லைங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து கரண்ட் அஃபேர் பார்ப்போம்ல, கரண்ட் அஃபேரை ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா வச்சுங்களேன், இப்போ வந்து பொது அறிவுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொது அறிவு சம்மந்தமானதை வந்து லாஸ்ட்டில் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துறேன். சரிங்களா? இப்போ வந்து ஓல்டு சிலபஸையும் புது சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தனால நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொது அறிவியலில் 10ஆம் வகுப்பு தரம் பொது அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அண்மை கால கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டு ப்ளஸ் நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது பொது அறிவியலில். இதில் வந்து இன்னும் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எத்தனை கொஸ்டின் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. பழசில் வந்து அது எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து பொது அறிவியலில் நான் 5 கொஸ்டின் கேட்டுருவேன், புவியியல் 5 கொஸ்டின் கேட்டுருவேன், இந்திய வரலாறு பண்பாடில் வந்து நான் ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது சேஞ்சஸ்னே சொல்ல முடியாது, மாற்றிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதே சிலபஸ் அப்படியே இருக்குது. என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் யூனிட் 9 10 இருக்கும் இல்லையா, இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 10 வரைக்கும்லாம் கிடையாது. எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் இருக்குது, யூனிட் 6 தான் இருக்குது. சரிங்களா? இந்த 6க்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து யூனிட் 7ஆக இருந்துச்சுல்ல, இந்திய தேசிய இயக்கம், இந்தியாவின் வரலாறு பண்பாடு யூனிட் 4ஆக இருந்துச்சுல, இது என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிட் 3ல் வச்சுட்டாங்க. இந்தியாவின் வரலாறு பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம், இது ரெண்டத்தையும் சேர்த்து யூனிட் 3ஆக மாற்றிட்டாங்க. அதாவது யூனிட் 4 யூனிட் 7ஆக இருந்தது, யூனிட் 3க்கு வந்துட்டு. சரிங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள், புவியியல் சம்மந்தமாக நடப்பு நிகழ்வுகள் எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து எக்ஸஸாக ஓகே இந்திய வரலாறு பண்பாடு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சியல் இருக்குல்ல, இந்திய ஆட்சியல் வந்து முன்னாடி வந்து யூனிட் 5ஆக இருந்துச்சு, இப்போ வந்து யூனிட் 4ஆக மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். அதாவது முன்னாடி யூனிட் 10 வரைக்கும் இருந்துச்சு இல்லையா, அது ரெண்டத்தை சேர்த்து யூனிட் 6 வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரலைங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது எவ்வளோ மார்க்கு கேட்போம், நடப்பு நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக பொது அறிவியல் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. முன்னாடி அதாவது கரண்ட் அஃபேர்னு தனியாகவே இருக்கும்ல ஒரு டாப்பிக்காக, அப்படி இல்லாமல் சேர்த்துருக்காங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் வந்து யூனிட் 9ஆக இருந்துச்சுல்ல, அதை யூனிட் 6ஆக மாற்றிட்டாங்க. சரி, இந்திய பொருளாதாரம் யூனிட் 6, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் வந்து யூனிட் 9. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி யூனிட் 5ன்னு கொடுத்துட்டானோ. அதாவது வந்து நம்ம யூனிட் வைஸாக தனியாக பிரித்தது போக இன்றைக்கி வந்து சேர்த்து வச்சு படிச்சிடும். ஆனால் அது வந்து ஈஸியாக தான் இருக்குது. நம்ம அப்படி பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு 4 பக்கத்தில் முடிஞ்சது. 2 பேப்பர்லேயே நம்ம வந்து சிலபஸ் மொத்தத்தையும் டெவலப் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதே டைமில் வந்து தமிழில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? தமிழில் வந்து இன்னொன்று விட்டுட்டேன். என்ன அப்படின்னா வந்து யூனிட் 8 மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கம், தமிழ்நாடு வரலாறு பண்பாடு இருக்குல்ல, யூனிட் 8, இது வந்து யூனிட் 6ல் வச்சுட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. இலக்கணத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இலக்கணத்தில் மாற்றமே கிடையாது. சொல்லக்கராதியில் வந்து எதுவுமே கிடையாது. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோடிட்ட இடத்தை சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோடிட்ட இடம் வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க. இது மட்டும்தாங்க வந்து அதில் இருக்குது. அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேச்சு வழக்கு தொடரில் பிழை திருத்தம். சரியா? நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது, சொற்களை இணைத்து புதிச்சொல் உருவாக்குதல், இந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து முன்னாடி பழைய சிலபஸில் இருந்த அதில் வந்து இலக்கணத்தில் என்ன வந்து கேட்கல அப்படின்னா, எதுகை மோனை இருக்குல்ல, அது வந்து தனியாகவே கொடுத்துருந்தாங்க. இதில் எதுகை மோனை சம்மந்தமாக எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. சரிங்களா? அதே போல் வினாக்கேற்ற விடையமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதை பற்றியும் வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணலை. ஊமையை விளக்கு பெறும் பொருள்களை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும்ல, அதுவும் கேட்கல. அதே போல் எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு வரும்ல, அதுவும் வந்து புது சிலபஸில் இல்லை. சரிங்களா? புது சிலபஸில் இதெல்லாம் இல்லை. சரி, எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது, பேச்சு வழக்கத்தோடு பிழையை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடம் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கராதியில் 15 கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தாங்க எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மற்றது எதுவுமே பெருசாக மாற்றங்கள் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பழைய சிலபஸை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து புதுசு வந்து நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தவங்க நீங்கள் டெவலப் பண்ணி அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து.
இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது உங்களோட மனநிலையை பொறுத்து. சரிங்களா? ஒன்றும் பயப்பட வேணாம். நான் தமிழ் எதுவும் கேட்கலையோ, மற்ற நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். புதுசில் நான் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. டோட்டலாக சத்தியமாக சேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. என்ன அப்படின்னா யூனிட் 10 வரைக்கும் இருந்ததை யூனிட் 6ஆக மாற்றிருக்காங்க. தனித்தனியாக இருந்ததை சேர்த்து ஒரே யூனிட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இவ்வளோ தான். கலைச்சொற்கள் வாசித்து பொறுத்துக்குள்ள திறனில் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. செய்தித்தாள் தலையங்கம் வகுப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. தமிழ் அறிக்கை தமிழ் தொண்டில் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. சேம் அதே தான், பழசு தான், புதுசாக எதுவுமே கேட்கலாங்க. இது மட்டும் தாங்க ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இப்போ உள்ள அப்டேட்டு. இது தவிர்த்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டு சைட்லேருந்து வந்து அவங்க விளக்கமானதை வந்து அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? இது என்னோடய நாலேஜுக்கு உள்ளதை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஒன்றும் பயப்பட தேவையே கிடையாது. அப்படியே தான் இருக்குது. நீங்கள் பழைய சிலபஸை ப்ரிண்ட் போட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாலும் இது தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக 1-2 மாறி இருக்கே தவிர, அதே போல் வந்து இலக்கணத்தில் 25 கொஸ்டினில் பிரித்து எழுது சேர்த்து எழுதுதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து பழைய சிலபஸ்லையும் இருந்துச்சு. சரிங்களா? இதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லகர வேறுபாடு இருக்கும்ல, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள், இது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம இலக்கணத்தை ஃபுல்லாக படிச்சிருவோம், ஆனால் இதை வந்து இன்க்ளூடடாக கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இலக்கணம் நல்லா இருக்குது. இலக்கணத்தை வந்து ஈஸியாக படிக்க முடியுது. அதே போல் வந்து சிலபஸ் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிலபஸ் நல்லாயிருக்கு. ஓகே, எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப், அதாவது வந்து புது சிலபஸோட பிடிஎஃப் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிங்க. அதே போல் அந்த சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.